எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆடியோ வெளியாகி ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. முதல்வர் விஜய் அவர்களும் பாக்கியராஜோடைய மகளும் பேசின ஒரு குறிப்பிட்ட ஃபோன் ஆடியோ வெளியாகி மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இப்போ எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக இப்படிப்பட்ட சோகத்தை எல்லாம் பாக்கியராஜுடைய மகள் அனுபவிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியும், முதல்வர் விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட நபரா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு ஒவ்வொருத்தருமே கண்கள் கலங்கி நிற்கிறாங்க. அப்படி என்ன சோகத்தை பாக்கியராஜோட மகள் அனுபவிச்சாங்க, நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார், எந்த அளவுக்கு இது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கிற காரணங்கள்லாம் என்ன அப்படிங்கிற பல முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, பாக்கியராஜ் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். அவருடைய மரண செய்தி எல்லார் மத்தியிலுமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அந்த காலத்தில் இருக்கிற 80s 90s கிட்ஸ் மட்டும் தான் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதான் இல்லவே இல்லை. 2K கிட்ஸ் வரைக்குமே சோகமாக இருக்கிறாங்க. இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாக்கியராஜ் அவர்கள் எந்த ஜென்ரேஷன் வரைக்கும் புகுந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிந்துக்கலாம். இத்தனைக்கும் நேயர்களே, நம்ம சிறந்த நடிகரை பார்த்துருக்கிறோம், சிறந்த இசையமைப்பாளரை பார்த்துருக்கிறோம், இல்லை சிறந்த இயக்குநர்களையும் பார்த்துருக்கிறோம். ஆனால் நம்முடைய தமிழ் திரையுலகத்தில் அந்த காலத்திலேயே இந்த 3லேயுமே மிக பெரும் அளவுக்கு திறமை படைத்த ஒரு நபர், மிக பெரும் அளவுக்கு உச்சத்தை தொட்ட நபர்னா அது பாக்கியராஜ் தான். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிக்கு போட்டியா ஒரு காலகட்டத்தில் பாக்கியராஜ் அவர்கள் பேசப்பட்டார். இது குறித்து ரஜினியே சொல்லியிருக்காரு, பாக்கியராஜ் மாதிரி ஒரு சிறந்த ஒரு நபரை என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது கிடையாது. நடிப்பு, இயக்கம், இசை அனைத்திலுமே சிறந்த எழுத்தாளர், சிறந்த பாடலாசிரியர், இப்படி பலவித திறமை படைத்தவர் பாக்கியராஜ் அவர்கள். அவரை மாதிரி ஒரு திறமை படைத்தவரை இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஒரு உண்மையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இவர் மட்டும் ஒரு காலகட்டத்தில் நடிப்பை விட்டுட்டு படை இயக்கத்துக்கு போகாமல் இருந்திருந்தால் என்னை இவர் ஓவர்டேக் பண்ணியிருப்பார். இவருடைய அவருக்கு அந்த இயக்கத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதில் முழுக்க திரும்பிட்டதுனால இவர் நடிப்பை விட்டுட்டார். நடிப்பை விடாமல் இன்னைக்கு வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தாருன்னா ரஜினி கமலுக்கு மேலே பாக்கியராஜ் இருந்திருப்பார், நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் பாக்கியராஜுடைய திறமையும் புகழையும் நமக்கு காட்டி கொடுத்துட்டு இருக்குது. நேயர்களே, இப்படிப்பட்ட பாக்கியராஜ் அவர்கள் இறந்து போனது எல்லாரும் மத்தியிலுமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. பாக்கியராஜை பற்றி ரொம்ப குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90s காலகட்டத்திலும் இந்த 2000 காலகட்டத்திலும் இருந்த நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 4 வில்லன்களை அடிப்பாங்க. இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் நடித்து தான் நம்ம பார்த்துருக்குறோம். இவர் ஒருத்தர் மட்டும்தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை சுற்றிய படமாகவும் தான் ஒரு கோழையாக ஒன்றும் தெரியாத ஒரு பயந்தவராக அப்படி காட்டுகிற கதாபாத்திரத்தெல்லாம் நடிப்பார். ஆனால் அப்படி இருந்தும் அந்த படமெல்லாம் ஹிட்டு. இதில் இருந்தே நம்முடைய தமிழ் திரையுலகம் பெண்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துருக்குது, தமிழ் ரசிகர்கள் பெண்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதனாலேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு பெண்கள் மத்தியில் நல்ல மதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து கிடையாது. அவருடைய மரணம் எல்லார் மத்தியிலுமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இப்படி இருக்கிறப்ப அவருடைய மகள் அவங்களுக்கு எவ்வளோ சோகத்தை ஏற்படுத்திருக்கணும் அப்படிங்கிறதுல சின்னதாக கூட மாற்று கருத்து கிடையாது. அவர் மிக பெரும் அளவுக்கு சோகத்தில் இருந்திருக்கிறாங்களா பாக்கியராஜுடைய மகள். இத்தனைக்கும் 2 நாட்களாக சாப்பிடாமல் இருந்திருக்கிறாங்களாம். முதல்வர் விஜய் அவர்கள் இவங்க குடும்பத்துக்கு ஒரு அண்ணன் மாதிரி, ரொம்ப சொந்த அண்ணன் மாதிரி இருப்பாராம். உடனடியாக இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே முதல்வர் விஜய் அவர்கள் பாக்கியராஜ் மகளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாராம், இல்லைம்மா தைரியமாக இருங்க, நான் உங்களுக்கு இருக்கிறேன், எதா இருந்தாலும் நான் உங்களுக்கு இருக்கிறேன், எனக்காக உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களாம். அதற்கு பாக்கியராஜுடைய மகள், நீங்கள் எங்களுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு தெரியும்னா, என்னுடைய அப்பாவுக்கு அப்புறம் நான் சொந்தமாக இந்த உலகத்தில் பார்க்கறது நீங்கள் மட்டும்தான். என்னுடைய அப்பா இறந்ததை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியல. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு அறிவை கொடுத்தது, அன்பை கொடுத்தது எல்லாமே என்னுடைய அப்பாவாக தான் இருந்திருக்காரு. அவர் எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னால் தாங்கிக்கவே முடியலன்னு ரொம்பவே அழுதுருக்கிறாங்களாம். ஆனால் முதல்வர் விஜய் பேசின பிறகு தான் அவங்க உணவும் அருந்திருக்கிறாங்கங்கிற முக்கியமான விஷயம் தற்போது வெளியாக இருக்குது. நேயர்களே, முதல்வர் விஜய் அவர்களுடைய இந்த செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பழைய மனிதர்களை மறக்காமல் அவருடைய நடந்துக்கிற இந்த செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.